டைட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல்லுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல ஆர்சிபியை பத்தி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ போட்டிருந்தோம். அத பார்த்து எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோ எங்க பக்கமும் போடுங்க. அவங்களுக்கு ஈக்குவலான, அவங்கள விட பெட்டரான பேட்டிங்கே இருக்கு. பவுலிங் மட்டும் தான் பிரச்சனை. அத பத்தி பேசுங்கங்கிற மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்ப எஸ்ஆர்எச் உடைய டீப் பேட்டிங் லைனப்ப பத்தி பார்க்க போறோம். அவங்களுடைய குறையான பவுலிங் யூனிட்ட பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் பேட்ரிக் கமின்ஸ் அவர் திரும்பி வரப்போறாருங்கிற சூப்பரான அப்டேட்டையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எச் அப்படின்னாலே அந்த டீப் பேட்டிங் லைனப் தான் கண்ணு முன்னாடி வருதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவங்க பொதுவா இந்த பேலன்ஸ்டான ஸ்குவாட் எடுக்கிறதே இல்லை. எப்பவுமே ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவும் ஒரு பக்கம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2018-19 அந்த ஸ்குவாடு வேற லெவல் ஸ்குவாடு. கேன் வில்லியம்சன் கீழே ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பேட்டிங் லைனப் சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், ராஷித் கான் சொல்லிட்டு ஸோ நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டே வச்சிருந்தாங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸான ரஷீத் கான்ல அப்பதான் உள்ள வந்திருக்கிற டைம், பட் இருந்தாலுமே அவரெல்லாம் கணக்கின டைம்னு சொல்லலாம். சித்தார்த் கவுல நம்பினாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா புவி நல்லா போட்டு கொடுத்தாரு. செம்மையான பவுலிங் யூனிட். மேல பேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா சிக்கர் தவான், கேன் வில்லியம்ஸ் சொல்லிட்டு நல்ல பேட்டிங் லைனப்பும் இருந்துச்சு. ஆனா இந்த எஸ்ஆர்எச் அப்படியே எவல்யூஷன் ஆயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க கிரிக்கெட் எப்படி ஒரு பேட்டிங் சைடு மட்டுமே போயிட்டு இருக்கு, பவுலிங்கே ஃபோக்கஸ் பண்ணலையோ அதே மாதிரி முழுக்க முழுக்க பேட்டிங் தான் எடுத்திருக்காங்க. என்னாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா ஒரு 250 போட்டலாம், இருக்கிற பவுலிங்கை வச்சு ஒப்பேத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா பவுலிங் சரி இல்லையா, 200 அடிக்கிறாங்களா, திருப்பி அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க போல. அந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஸோ மேல டாப் ஆர்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமா இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போட்டு பொழக்க போறாங்க. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், போட்டு சுத்துற விஷயம் தான். டிராவிஸ் ஹெட்டும் நல்லா ஆடுவாரு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ரொட்டேஷனும் பண்ணுவாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அபிஷேக் சர்மாக்கு அடிச்சு ஆடக்கூடிய ரோலு, டிராவிஸ் ஹெட்டுக்கு பொறுப்பாகவும் அடிச்சு ஆடக்கூடிய ரோலு இதுதான். இவங்க 2 பேர் விக்கெட் எடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போனார் அப்படின்னா ஒன் டவுன்ல இசான் கிஷன் வருவாரு. இவர் விக்கெட்டையும் எடுத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி வருவாரு. அவர் விக்கெட்டையும் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கிளாசன், நீங்க மோஸ்ட்லி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல பார்த்துருக்க முடியாது, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா லீகும் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கித் வர்மா இருக்கிறாரு. ஸோ பேட் கமின்ஸ் வந்து அவரு. ஸோ இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஒரு டீப் பேட்டிங் டெட்லி பேட்டிங் லைனப் ஒரு 6-7 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஹிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஒன்ஸ் இந்த பேட்டிங் யூனிட் ஏதாவது ஒரு மேட்ச்ல ஃபெயில் ஆகுது, ஒரு பவர் பிளேக்குள்ள பேக் டு பேக் ஒரு 2 விக்கெட் எடுத்துறாங்க முதல் ஓவர்ல அப்படின்னா கண்டிப்பா ப்ரெஷர் விழுகும். அவங்களுடைய ஸ்டைலை மாத்துவாங்க. ஹிட்டிங் ஆடுறது மட்டும் இல்லாம ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ண போறாங்க, இந்த செனாரியோ நடந்தா என்ன பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும். பட் மாட்டிருச்சு அப்படின்னா 250க்கு மேல லோடிங் கைஸ். அந்த அளவுக்கு டீப்பான பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க, பாராட்டியே ஆகணும். ஆனா பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுலிங் யூனிட். ஜெய்தேவ் உனாட்கட், அதுக்கப்புறம் 2 சின்ன பசங்க பிரண்டன் கார்ஸ், இந்த மாதிரியான ஒரு பவுலிங் யூனிட் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட். பேட்ரிக் கமின்ஸ் மட்டும்தான் தெரியாது. உனாட்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்ல 2018 டைம்லலாம் அவருடைய பவுலிங்க்கு போட்டி போட்டு இருந்தாங்க. பிகாஸ் 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல அவர் போட்டிருந்த விதம் அப்படி. ஆனா 2018 ஹையஸ்ட் காஸ்ட்டுக்கு ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் நினைக்கிறேன் அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு டோட்டலா அவர் ஒரு பவுலர் இருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியாம போச்சு. ஸோ உனாட்கட் மாதிரியான பவுலர்ஸ், இருக்கக்கூடிய பவுலர்ஸ், ஹர்ஷல் பட்டேல், இந்த மாதிரியான பவுலிங் யூனிட்டை வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க கிட்ட இருக்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு ஏதாவது விக்கெட் விழுகுதாங்கிறத பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல் எஃபெக்டிவா போடுவோம். விக்கெட் விழுந்தாலும் விளையாட்டியும் ஒரு 200க்குள்ள அவங்க அடிச்சாலும் அடிக்கிட்டோம், திருப்பி நம்ம சேஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட அந்த பேட்டிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் தான் இதுவும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லைக் 2023 சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணாங்க. நீங்க ஃபைனல் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, கிட்டத்தட்ட 220 ரன் சம்திங் என்னமோ அடிச்சிருவாங்க. சாய் சுதர்சன்லாம் 10 ரன்னா துஷார் தேஷ்பாண்டே போட்டு பொழந்துருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலிங் யூனிட் தான். மாட்டினா விக்கெட், இல்லைன்னா அடிவாங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே 10 ரன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடி வாங்கினாங்க தீக்ஷனான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவங்களுடைய பேட்டிங் யூனிட் சாலிடா 6-7 வரைக்கும், ஜட்டு வரைக்கும் பேட்டிங் யூனிட் வச்சிருந்தாங்க. சிவம் தூபே இருந்தாரு, அம்பத்தி ராய்டு இருந்தாரு. ஸோ டாப் ஆர்டர்ல ரஹானே இருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேரான ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீப் பேட்டிங் லைனப் வச்சிருந்ததுனால பண்ண முடிச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒர்க் ஆகும். பட் க்ரூசியல் டைம்ஸ்ல ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னா கஷ்டம். அதுக்கு உதாரணம் இந்த எஸ்ஆர்எச் எடுத்துக்கலாம். இந்த எஸ்ஆர்எச் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் போனாங்க இல்லையா, அந்த ஃபைனல்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவையும் தூக்குனாருங்க மிச்சல் ஸ்டாக். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பேட்டிங் யூனிட் படுத்துருச்சு. கேகேஆர் ஈஸியா 2024 டைட்டில் வந்துட்டு அடிச்சுட்டு போனாங்க. இது வந்து இருமுனை கத்தி, டூ ஆர் டை இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். ஸோ ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டா போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸ்வாரா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியல.
தோத்துருவாங்கன்னு சொல்ல முடியல. 50-50 கால் தான். அந்த பக்கமும் பவுலிங்ல கொஞ்சம் லேக் இருக்கு. ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் அவங்களும் டீப் பேட்டிங் லைனப் தான். ஆனா எஸ்ஆர்எச் உடைய பவுலர்ஸ கம்பேர் பண்ணும்போது, அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன புவி இருக்கிறாரு ஒரு பக்கம். சுயா சர்மா அண்ட் குர்னால் பாண்டியா 2 பேரும் நல்லா போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நுவான் துஷாரா அவர் இப்ப வரைக்கும் வரல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். அவங்க பவுலிங் யூனிட்ட கம்பேர் பண்ணும்போது நுவான் துஷாரா இருக்கிறாரு. என் சின்ன பையன் மங்கேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் வச்சிருக்காங்க. ஹெஸ்லூட் இல்ல அப்படிங்கிற கூட கிட்டத்தட்ட கொஞ்சமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருக்கக்கூடிய பவுலிங் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க திங்க் பண்றாங்க. பட் இருந்தாலுமே இந்த 2 ஸ்குவாட்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். 50-50ன்னு சொல்லலாம். பட் ஆர்சிபியோட கை ஒரு பக்கம் மேலோங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு. பட் எஸ்ஆர்எச்சுக்கு மாட்டிடுச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோரை டோட்டல் போடுவாங்க. அதே மாதிரி 180-200 சேஸ் பண்ண சொன்னீங்கனாலும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நல்ல சைடு தான். பட் பவுலிங்ல பலம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா, இப்போ வரக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும், ஸோ பேட் கமின்ஸ் சண்டே ஈவினிங் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, பேட்ரிக் கமின்ஸ் வந்துட்டு வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் செவ்வாய் இல்ல புதன்கிழமை அவர் வந்துட்டு ரீச் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அவர் வந்துட்டாரு அப்படின்னா பேட்டிங்ல கொஞ்சம் அந்த 8த், 9த்ல ஆடுற வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் அது போக மெயின் பவுலரே அவர்தாங்க. ஹர்ஷல் பட்டேல், உனாட்கட் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர் ஒரு பிரண்டன் கார்ட்ஸ் கூட இவரும் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல 4 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு மாட்டினா கூட நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ ஸ்பின்ல மட்டும் லியாம் லிவிங்ஸ்டன் சப்போர்ட் பண்ணும். ஒரு குட் ஸ்பின்னை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் எஸ்ஆர்எஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. நல்ல ஒரு யூனிட் தான். 100க்கு கண்டிப்பா 75-80 அந்த மாதிரி மார்க் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஏன் நிறைய டீம் இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு தெரியல. பவுலிங் யூனிட் மேல ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேறாங்க. இப்போ சிஎஸ்கே பாருங்க. சிஎஸ்கே உடைய எல்லிஸ் இல்லாதனால அவங்களுடைய பவுலிங் யூனிட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனா தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ ஆர்சிபி ஹெஸ்லூட் இன்ஜுரி அப்படின்னா கூட புவி இருக்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாத்துக்குவாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வருது. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் முழுக்க பேட்டிங் சைடே போயிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். இந்த பெஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. பும்ரா, ஸோ இன்னும் 4 பேர் தான் இந்த சீசன்ல அப்படித்தான் விரல் விட்டு எண்ணீர முடியும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் இல்லை. நிறைய பவுலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கன்சீஸ் முழுக்க பேட்டிங் பக்கமே போறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சேடான விஷயம். ஏன்னா ரன் அடிக்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அந்த பவுலர்ஸை மட்டும் யாருமே நோட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிஎல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் தான். வெறும் கடப்பாற மாதிரி இருந்த மும்பை இந்தியன்ஸ் வெறும் 130 ரன் அடிச்சு அந்த 130 ரன்னை வந்துட்டு எஸ்ஆர்எஸ் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலில் சிஎஸ்கே கூட மும்பை பார்த்தோம் அப்படின்னா அந்த 130-140 டார்கெட்டை வச்சு வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ரீசெண்ட் டைமில் அதை பார்க்க முடியல அப்படிங்கிறத வருத்தமான விஷயம். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் நிறைய மேட்சஸ் பார்த்தோம். பட் ஐபிஎல் அது நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எஸ் வர்சஸ் ஆர்சிபி முதல் மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோட வந்து மீட் பண்றேன். See you soon guys.